வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். ரவா பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவா போட்டுக்கலாம். நான் கரெக்டாக 1 கப் ரவா எடுத்து வச்சிருக்கேன். இதே கப்பில் 1/4 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். 1/4 கப் சர்க்கரை. இந்த சர்க்கரையை மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா தான் ஸ்வீட் கொஞ்சம் நல்லா தெரியும். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இது கூட நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக இல்லாமல் நம்ம பிசைகிற அளவுக்கு மிதமான சூட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் செய்யலாம். 15 நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ இலக்கமாக பிசைஞ்சிருந்தேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா ரவை நல்லா ஊறணும், அதனால தான் நான் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சேன். இப்போ 15 நிமிஷம் ஊற வச்சதுனால ரவை நல்லா ஊறி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டில் வெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். அப்படி இந்த சைஸ் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுலேயும் லைட்டாக நெய் கொஞ்சம் தடவிக்கோங்க, ஏன்னா மாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு டிசைன் மாதிரி நல்லா வந்திருக்கு. பிளேட்டில் இந்த மாதிரி பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கேஸை கம்மி பண்ணிவிடுங்க. தீ ஃபுல்லாக வச்சோம்னா மேலே கலர் சீக்கிரமாக வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. எண்ணெய் காஞ்சதும் கேஸை கம்மி பண்ணிவிட்டு கம்மி தீயிலேயே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயில் பிஸ்கெட்டு போட்டதும் கரண்டியில் நல்லா கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரே பக்கமாக வேகாமல் எல்லா சைடும் நல்லா வெந்து எல்லா பக்கமும் நல்லா கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மேலேயும் பாருங்கள், நல்லா கலராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. ரவா பிஸ்கெட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.